ஸ்பேஸ் கொடுக்க மாட்டாங்க. நம்ம தான் எடுத்துக்கணுமா இந்த ஸ்பேஸ், நமக்கான ஸ்பேஸ் நம்ம எடுத்துக்கணும், அவ்வளவுதான். யாரும் நம்ம கூப்பிட மாட்டாங்க. நம்ம கூப்பிட்டு நம்ம பெர்ஃபார்ம் பண்ணிட்டோம்னா என்ன பண்ணுவாங்க? நீங்க பேசுங்க, நீங்களே முடிவு பண்ணுங்க. பவி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, மற்றவங்களுக்காக நான் வெயிட் பண்ணணும்னு சொல்லுவேன் பார்த்தா, ஆனால் வந்து எனக்கு வந்து இந்த இஷ்யூ அடிக்கடி நடந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே எல்லாரும் சாரி சொல்கிறாங்க. ஜாக்கும் வந்து என்ன சொல்கிறாங்க, சாரி மச்சான், இதை வேணும்னு செய்யலை, பட் ஆனால் இனிமேல் டிஸ்கஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லோரும் இருக்கமான்னு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்யூஷன் எடுத்துகிட்டு ரியல் இஷ்யூக்கு வராங்க. ரியல் இஷ்யூ எல்லாரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி இன்றைக்கி இந்த டாஸ்க் சொல்கிறாங்க, நாளைக்கு வேறு டாஸ்க்கு சொல்லுவாங்க. ஆனால் அது அவ்வளோ நேரம் சமைக்க தெரியாதவங்களும் அங்கே போய் குக்கிங் டீம் பண்ணுவாங்க. அப்போ அவங்க சமைக்கிற நேரம் ஃபுல்லாக நம்மளால் பண்ண முடியாது. அதனால இது வந்து அப்போஸ் பண்ணலாங்கிற மாதிரி சொல்யூஷனை கொண்டு வராங்க. பட் ஆனால் ஜாக் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ எல்லாத்தையுமே நம்ம அப்போஸ் பண்ணோன்னா நாளைக்கு நமக்கு ஒரு ரியலாக ஒரு பிரச்சனை வரும்போது அதை வந்து 100ல் 1 போயிடும். அதனால நம்ம வந்து என்ன சொல்லலாம்னா, இதை அக்செப்ட் பண்ணுவோம். பட் ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி டைம் கன்சூமிங்காக இருந்ததுன்னா டைம் லிமிட்ஸ் செட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்போ என்ன ஃபைனல் சொல்யூஷனாக கேர்ள்ஸ் டீம் சொல்கிறாங்கன்னா, குக்கிங் பண்ணுறாங்கன்னா குக்கிங் பண்ணுறவங்க டாஸ்க் பண்ணணும்னா பண்ணிவிட்டு குக்கிங் பண்ணட்டும். இல்லையா, குக்கிங் பண்ணுறவங்களுக்காக நாங்கள் டாஸ்க் பண்ணோம்னா நாங்கள் என்டையர் டீமும் பண்ணுறோம். பட் ஆனால் அதில் டைம் லிமிட் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்லி பாய்ஸ் டீம்கிட்ட வந்து சொல்கிறாங்க. பாய்ஸ் டீமில் வந்து விஜய் விஷால் உடனே இதில் உடன்பாடு இல்லை. ஏன்னா மைக்ரோவனே இல்லைன்னா நமக்கு டைம் லிமிட்டே தெரியாது. இதை வந்து எப்படி டாஸ்க்குன்னு ஒரு டைமா அப்படிங்கிற மாதிரிலாம் விஜய் விஷால் வந்து பேசுகிறாரு. உடனே தீபக்லாம் இல்லைடா, நீ கொடுத்த டாஸ்க்கு தான் கொடுக்க போகிற, நீ என்ன டாஸ்க் கொடுக்க போறியோ அதெல்லாம் நீ கொடுக்கலாம், பட் ஆனால் அதில் டைம் ரீசைஸ் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சரி, ஓகே அப்படின்னு மெஜாரிட்டி வந்து ஓகே ஆகுது. அதனால அடுத்து எல்லாருமே வந்து இது கேப்டன் கால் அப்படிங்கிறாங்க. கேப்டன் என்ன சொல்கிறாரோ அது எங்களுக்கு ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே கேப்டன் வந்து ஃபைனல் சொல்யூஷன் இதான் சொல்கிறாரு கேர்ள்ஸ் டீம்கிட்ட போயிட்டு, சமைக்கிறவங்கள நாங்கள் எந்த டிஸ்டர்பும் பண்ணலை, எந்த டாஸ்க்கும் கிடையாது, அவங்க மென்டலி ஃப்ரீயாக சமைக்கட்டும். பட் அவங்களுக்காக என்டையர் டீமும் பண்ணுற டாஸ்க்கு வந்து டைம் லிமிட் இருக்குது, இன்னும் ஃபிக்ஸ் பண்ணல. பட் ஆனால் அதில் ப்ராப்பராக செய்யலைன்னா திருப்பி ரீகரெக்ஷனோட செய்யணும், அதுக்கு இந்த டைம் லிமிட் பொருந்தாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இதுக்கு கேர்ள்ஸ் எல்லாருமே ஓகே தேங்க்ஸ் கேப்டன் அப்படிங்கிறாங்க. இது கேப்டனாக அருண் இந்த டிசிஷன் கரெக்டாக எடுத்திருப்பாருங்கிறது கேர்ள்ஸ் சைடும் பாய்ஸ் சைடும் சுமூகமாக போகிற மாதிரி சூழ்நிலை இப்போ இருக்குது. இதை பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.